ராம் ராம். ஸ்ராத்தம் புண்ணிய காலத்துல ஹிரண்ய ரூபமான ஸ்ராத்தம், ததங்கம் அதுக்கு அங்கமாக தில தர்ப்பணமும் இப்பொழுது பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது இருந்ததுன்னா இத்தினோண்டு தர்பம் எடுத்துக்க வேண்டியது நுனியோட சேர்ந்து. கூர்ச்சம் 5 பில், 7 பில், 21 பில் ரொம்ப உத்தமமானது. அதுல கூர்ச்சம் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தபடியாக பவித்ரம் 3 பில் பவித்ரம். கட்ட தர்ப எவ்வளவு வேணுங்கிறதுல எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக தர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஜலம், பஞ்சபாத்திரம், உத்தரணி, எல்லோட கூடின பாத்திரம், தர்ப்பணம் பண்றதுக்கு தர்ப்பண பாத்திரம், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியது. ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. 2 வாட்டி வாயை தொடச்சிக்க வேண்டியது. அலம்பிக்க வேண்டியது கைய. கேசவ, கேசவ, நாராயண, நாராயண, மாதவ, மாதவ, கோவிந்த, கோவிந்த, விஷ்ணு, விஷ்ணு, மதுசூதன, மதுசூதன, திரிவிக்ரம, திரிவிக்ரம, வாமன, வாமன, ஸ்ரீதர, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, ரிஷிகேஷ, பத்மநாப, பத்மநாப, தாமோதர. தாமோதர. ஆச்சமனத்துக்கு அப்புறமாக பவித்திரத்தை போட்டுக்க வேண்டியது. ருத்யாஸ்ம ஹவ்யைர்நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான ஹவிஷா வர்தகந்தः சதம் ஜீவேம சரதஸ்ய வீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை மோதிர விரல்ல போட்டுக்க வேண்டியது. கர்ப்பேஷ்வாசீனஹ 3க்கும் மேற்பட்ட தர்ப்பங்களை காலுக்கு கீழே போட்டுக்க வேண்டியது. அபவுபஸ்பிருஷ்ய கை அலம்பிக்க வேண்டியது. 3க்கும் மேற்பட்ட தர்ப்பங்களை கர்ப்பாந்தாரகமான மோதிர விரல்ல இடுக்கிக்கணும். விக்னேஸ்வர பிரார்த்தனை. சுக்லாம்பரதரம், शुक्लाम्बरधरं விஷ்ணும், विष्णुं சசிவர்ணம், शशिवर्णं சதுர்புஜம், चतुर्भुजं பிரசன்ன प्रसन्न வதனம் वदनं ध्यायेत् ध्यायेत् சர்வவிக்ன सर्वविघ्न உபசாந்தகே. उपशान्तये. அடுத்தது பிராணாயாமம். ஓம் பூ ॐ भूः ஓம் புவஹ ॐ भुवः ஓம் சுவஹ ॐ सुवः ஓம் மஹஹ ॐ महः ஓம் ஜனஹ ॐ जनः ஓம் தபஹ ॐ तपः ஓம் சத்யம். ॐ सत्यम् ஓம் காயத்ரியை சொல்லிக்க வேண்டியது. ஓமாபஹ ओमापः ஜோதிரசஹ ज्योतिरसः அமிர்தம் பிரம்ம अमृतं ब्रह्म பூர்புவஸ்சுவஹ. भूर्भुवस्सुवः. ஓம். ॐ அடுத்ததாக சங்கல்பம். மமோபாத்த नमोपात्त சமஸ்த समस्त துரித दुरित ஜகத்வாரா जगद्वारा ஸ்ரீ பரமேஸ்வர श्रीपरमेश्वर பிரீத்யர்த்தம் प्रीत्यर्थम् அபவித்ரஹ अपवित्रः பவித்ரோ வா पवित्रो वा சர்வாவஸ்தாம் सर्वावस्थां கதோபி வா गतोऽपि वा யஸ்மரேத் यस्मरेत् புண்டரீகாக்ஷம் पुण्डरीकाक्षं சபாஹ்யா सबाह्य அभ्यन्तरः अभ्यन्तरः शुचिः शुचिः मानसं मानसं वाचिकं वाचिकं पापं पापं कर्मणा कर्मणा समुपार्जितं समुपार्जितं श्रीराम श्रीराम स्मरणेनैव स्मरणेनैव व्यपोहति व्यपोहति न संशयः न संशयः श्रीराम श्रीराम राम 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 यथर्विष्णुः यथर्विष्णुः तथा पारः तथा वारः नक्षत्रं नक्षत्रं विष्णुरेव च विष्णुरेव च योगश्च योगश्च करणं चैव करणं चैव सर्वं सर्वं विष्णुमगं विष्णुमयं जगत् जगत्
श्री गोविंद 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 अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने ஜம்பூத்வீபிலிருந்து ஆரம்பிச்சு இப்ப சொன்னது வரைக்கும் வேற கண்டமாக இருந்தா அதை சொல்ல வேண்டியது. व्यवहारिके प्रभवादि षष्ठे संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिक मासे कृष्णपक्षे चतुर्दश्याम् उपरि अमावास्यायां पुण्यतिथौ वासरः स्थिरवासर युक्तायां विशाखानक्षत्र युक्तायाम् अतिकण्ठनाम योग शकुनिकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायाम् अस्याम् वर्तमानायाम् अमावास्यायाम् पुण्यतिथौ प्राचीनावीति ஊனல இடம் போட்டுக்க வேண்டியது. கோத்ராணாம் அவளுடைய கோத்திரங்களை சொல்லிக்க வேண்டியது. ஷர்மணாம் 3 பேரை சொன்ன பிற்பாடு சர்மணாம்னு சொல்லிக்க வேண்டியது. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் பித்ருபிதாமஹ பிரபிதாமஹாணாம் திருப்த்யர்த்தம் ஜீவதசையில அம்மா இருக்கிறவா இத சொல்லிக்க வேண்டாம். ஜீவதசையில அம்மா இல்லாதவா மட்டும் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராணாம் அவளுடைய கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. வரிசையாக ஸ்திரீகளுடைய 3 பேரை சொல்லிக்க வேண்டியது. தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம் திருப்த்யர்த்தம். அம்மாவினுடைய பிறந்தாத்து கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு நைத்ருவ காஷ்யப கோத்ராணாம் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. வரிசையாக 3 பேரை சொல்லிக்க வேண்டியது. அம்மாவினுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா சொல்லிண்டு ஷர்மணாம். அதே மாதிரி அம்மாவினுடைய அம்மா, அவளுடைய மாமியார், அவளுடைய மாமியார் 3 ஸ்திரீ பேரை சொல்லிக்க வேண்டியது. தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் சபத்னீக மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமஹாணாம் திருப்த்யர்த்தம். இதுல ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா அதுல போட்டிருக்கக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கேட்டுன்றா எப்படி சொல்லணும் அப்படிங்கறத சொல்லுவோம். சில பேருக்கு பாட்டி இருப்பா, குள்ளு பாட்டி இருப்பா, அவளுக்காக சொல்றோம். உபயவம்ச பித்ருணாம் திருப்த்யர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே தரிசஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச அத்ய கரிஷ்யே. பொதுவாக
அமாவாசை சந்தர்ப்பத்துல ஹிரண்ய ஸ்ராத்தம் பண்ணிட்டுதான் தர்ப்பணம் பண்ண வேண்டியது. சில பேர் சம்பிரதாயத்துல ஹிரண்ய ஸ்ராத்தம் பண்ணாமவே திலதர்ப்பணம் பண்ணுவா. அவளுக்காக சொல்றோம். அமாவாஸ்யா அமாவாஸ்யா புண்ணியகாலே புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண ரூபேண அத்யகரிஷ்யே அத்யகரிஷ்யே அப்படின்னு அவ மட்டும் சொல்லிக்க வேண்டியது. அபவுபஸ்பிருஷ்ய வழக்க தர்பைய போட்டு கையலம்பிக்க வேண்டியது. யஜ்ஞோபவீத்ய பவுபஸ்பிருஷ்ய பூனல பலம் போட்டு கையலம்பிக்க வேண்டியது. பலம் போட்டுக்கோங்கோ, கை எலம்பிக்கோங்கோ. ஹிரண்ய ஸ்ராத்தம் பண்ணி தர்ப்பணம் பண்றோம்ங்கிறதுனால வெத்தலை, பாக்கு, பழம், அதுல தட்சணைய வச்சு துளசியும் வச்சு தத்தம் பண்ண வேண்டியது. ஜலத்தை கையில் எடுத்துக்க வேண்டியது. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணியஃலதம் அதசாந்திம் பிரகச்சமே பிராச்சீனா வீதி. பொதுவாக கோத்ராணாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்ல விஸ்தாரமாக கோத்ராணாம் சொல்லிண்டு பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் திருப்தியர்த்தம்னு சொல்லிண்டு ஜீவதசையில அம்மா இருக்கிறவா இப்ப சொல்றத சொல்லிக்க கூடாது. மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம் திருப்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிண்டு அதுக்கு பிற்பாடு அம்மாவினுடைய கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது. அம்மாவினுடைய அப்பாலேந்து 3 பேர் சொல்லிக்க வேண்டியது. ஷர்கோத்ராணாம் ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமகானாம் திருப்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவனுடைய அம்மா அவளுடைய கோத்ராணாம். அதுக்கப்புறமாக 3 பேரை சொல்லிக்க வேண்டியது. தானாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமகானாம் திருப்தியர்த்தம். நல்ல விவரிச்சு பண்ணறவாளுக்கு இப்படி சொல்லிக்க வேண்டியது. இல்லைன்னா சாமான்யமாக இப்படி சொல்லிக்கலாம். உபயவம்ச பித்ருணாம் திருப்தியர்த்தம் அமாவாஸ்யா புண்ணியகாலே ஹிரண்யரூப தரிசஸ்ராத்தே யத்கிஞ்சித் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் பிராமணாய துப்யமஹம் சம்பிரததே நமஹ நமம ஓம் தத்சத். அந்த ஜலத்தை கீழே விட்டுட வேண்டியது. அதுக்கு பிற்பாடு கூர்ச்சத்தை தட்சிணாமுகமாக வச்சுக்க வேண்டியது. அப்படின்னா தெற்க நோக்கி நுனி இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல ஜலம் விட்டதுக்கு அப்புறமாக மேல வராம இருக்கிறதுக்கு உதரடியை வச்சுக்க வேண்டியது. இப்போ ஆவாகனம் பண்ண போறோம். எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது. ஆயாத பிதரஹ சௌம்யஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ ரகஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே உபயவம்ச பித்ருண ஆவாஹயாமி. ஆவாகனம் ஒத்த கூர்ச்சையில பண்றவா இப்படி பண்ண வேண்டியது. ரட்ட கூர்ச்சையாக இருந்தா பித்ரு பிதாமக பிரபிதாமகான் அப்படின்னு சொல்லி ஜீவதசையில அம்மா இல்லாதவா மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி ஆவாஹயாமி அப்படின்னு பண்ண வேண்டியது. 2வது கூர்ச்சத்துல சபத்னீக மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிரபிதாமகான் ஆவாஹயாமி அப்படின்னு மேல இருக்கக்கூடிய கூர்ச்சத்துல ஆவாகனம் பண்ண வேண்டியது. சாமான்யமாக உபயவம்ச பித்ருன்னு பண்றது சௌரியமாக இருக்கும். அடுத்ததாக ஆசனம்.
सकृदाच्छिन्नम् सकृदाच्छिन्नम् बर्हिः बर्हिः पूर्णाः पूर्णाः मृदु मृदु स्योनम् स्योनम् पितृभ्यस्त्वा पितृभ्यस्त्वा भरामि भरामि अहम् अहम् अस्मिन् अस्मिन् सीदन्तु मे सीदन्तु मे पितरः पितरः सौम्याः सौम्याः पितामहाः पितामहाः प्रपितामहाश्च प्रपितामहाश्च अनुगैः अनुगैः सह सह उभयवंश भयवंश पितॄणाम् पितॄणाम् இதமாசனம் இதமாசனம் இந்த தர்பைய மேல போட வேண்டியது கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்க வேண்டியது சகலாராதனை सकलाराधनैः ஸ்வர்ச்சித स्वर्चितम् அடுத்ததாக தர்ப்பணம் எல்லாம் எடுத்துக்க வேண்டியது மந்திரம் முடிஞ்ச பிற்பாடு தர்ப்பயாமின்னு சொல்றப்போ ஜலத்தை விட வேண்டியது பாத்திரத்துல கொஞ்சோண்டு எள்ள போட்டுக்க வேண்டியது சௌகரியமாக இருக்கும் உதீரதாம் उदीरताम् அவரே अपरे உட்பராசः उत्परासः உன்மத்யமாः मध्यमाः பிதரः पितरः சௌம்யாசः सौम्यासः அசும் असुम् ய ஈயுः य ईयुः அவருகாः अवृकाः ரிதஜ்ஞாः प्रज्ञाः தேனோ வந்து तेनो बन्तु பிதரः पितरः ஹவேஷு भवेषु கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது கோத்ராண गोत्रान् ஷர்மாவை சொல்லிக்க வேண்டியது முதல் பேரை சொல்லிக்க வேண்டியது ஷர்மணः शर्मणः வசுரூபான் वसुरूपान् பித்ருண पितॄन् ஸ்வதா நமः तथा नमः கர்ப்பகாமே तर्पयामि அங்கிரசோணः अङ्गिरसोनः பிதரः पितरः நவக்வாः भगवाः அதர்வாணः अथर्वाणः भृगवः भृगवः सौम्यासः सौम्यासः तेषाम् तेषाम् भगम् वयम् सुमतौ सुमतौ यज्ञिकानाम् यज्ञियानाम् अपि भद्रे अपि भद्रे सौमनसे सौमनसे श्याम श्याम गोत्रान् गोत्रान् முதல் பேரை சொல்லிக்க வேண்டியது ஷர்மணः शर्मणः वसुरूपान् वसुरूपान् पितॄन् पितॄन् वधा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि आयन्तुनः आयन्तुनः पितरः पितरः मनोजवसः मनोजवसः निष्वात्ताः निष्वात्ताः पथिभिः पथिभिः देवयानैः देवयानीः अस्मिन् यज्ञे अस्मिन् यज्ञे पथयाः हृदया मदन्तु वदन्तु अधिब्रुवन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु ते अवन्तु अस्मान् अस्मान् गोत्रान् गोत्रान् முதல் பேரை சொல்லிக்க வேண்டியது ஷர்மணः शर्मणः वसुरूपान् वसुरूपान् पितॄन् पितॄन् वधा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि ऊर्जम् वहन्तीः ऊर्जम् वहन्तीः अमृतम् अमृतम् घृतम् पयः घृतम् पयः कीलालम् कीलालम् परिसृतम् परिसृतम् स्वधास्थ धास्थ तर्पगतमे तर्पयत मे पितॄन् पितॄन् गोत्रान् गोत्रान् இரண்டாவது பேரை சொல்லிக்க வேண்டியது ஷர்மணः शर्मणः रुद्ररूपान् रुद्ररूपान् पितामहान् पितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि पितृभ्यः पितृभ्यः तथाविभ्यः तथाविभ्यः तथा नमः तथा नमः पितामहेभ्यः पितामहेभ्यः तथाविभ्यः तथाविभ्यः तथा नमः तथा नमः प्रपितामहेभ्यः प्रपितामहेभ्यः तथाविभ्यः तथाविभ्यः तथा नमः तथा नमः गोत्रान् गोत्रान् இரண்டாவது பேரை சொல்லிக்க வேண்டியது ஷர்மணः शर्मणः रुद्ररूपान् रुद्ररूपान् पितामहान् पितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि ये चेह ये चेह पितरः पितरः ये च नेह नेह यागिश्च यागिश्च विद्मयान् विद्मयान् उचन उचन प्रविद्म प्रविद्म अग्नेः अग्नेः तान् तान् वेत्थ वेत्थ यदिते यदिते जातवेदः जातवेदः तयाः तया
रक्तम् रक्तम् स्वधयाः स्वधयाः मदन्तु मदन्तु गोत्रान् गोत्रान् கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. இரண்டாவது பேரை சொல்லிக்க வேண்டியது. ஷர்மணः शर्मणः ருத்ரரூபான் रुद्ररूपान् பிதாமகான் पितामहान् ததா நமः तथा नमः தர்ப்பயாமி तर्पयामि மது मधु வாதாः माताः ऋतायते हितायते मधुक्षरन्ति मधुक्षरन्ति सिन्धवः सिन्धवः माध्वीः माध्वीः नः नः सन्तो सन्तु ओषधीः ओषधीः கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் गोत्रान् மூணாவது பேரை சொல்லிக்க வேண்டியது. ஷர்மணः शर्मणः ஆதித்ய ரூபான் आदित्यरूपान् பிரபிதாமகான் पितामहान् ததா நமः तथा नमः தர்ப்பயாமி तर्पयामि मधुनक्तम् मधुरक्तम् उतोषसि उतोषसि मधुमत् मधुमत् पार्थिवम् पार्थिवम् रजः रजः मधु मधु यौः योः अस्तु नः अस्तु नः पिता पिता கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் गोत्रान् மூணாவது பேரை சொல்லிக்க வேண்டியது. ஷர்மணः शर्वणः ஆதித்ய ரூபான் आदित्यरूपान् பிரபிதாமகான் पितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि मधुमान्नः मधुमान्नः वनस्पतिः वनस्पतिः मधुमान् मधुमान् अस्तु सूर्यः सूर्यः माध्वीः माध्वीः गावो भवन्तु नः गावो भवन्तु नः கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் गोत्रान् மூணாவது பேரை சொல்லிக்க வேண்டியது. ஷர்மணः शर्मणः ஆதித்ய ரூபான் आदित्यरूपान् பிரபிதாமகான் पितामहान् तथा नमः तथा नमः தர்ப்பயாமி. तर्पयामि இப்பொழுது ஜீவ தசையில அம்மா இருக்கிறவா இத பண்ண வேண்டாம். கோத்ராஹ அவளுடைய கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. தாஹ பேரை சொல்லிட்டு தாஹான்னு சொல்லிக்க வேண்டியது. வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி. ஆத்ரேய கோத்ராஹ अपीतकुचाम्बादाः वसुरूपाः पितामही स्वधा नमः तर्पयामि. आत्रेयगोत्राः अपीतकुचाम्बादाः वसुरूपाः पितामही स्वधा नमः तर्पयामि. இப்ப இரண்டாவது சொல்லிக்க வேண்டியது. ஆத்ரேயகோத்ராः कामाक्षीदाः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमः तर्पयामि. आत्रेयगोत्राः कामाक्षीदाः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमः तर्पयामि. आत्रेयगोत्राः कामाक्षीदाः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमः तर्पयामि. மூணாவது சொல்லிக்க வேண்டியது. ஆத்ரேயகோத்ராः अन्नपूर्णीदाः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि. आत्रेयगोत्राः अन्नपूर्णीदाः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि. आत्रेयगोत्राः अन्नपूर्णीदाः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमः தர்ப்பகாமி. ஜீவதசையில அம்மா இல்லாதவா கோத்திரத்தை சொல்லிண்டு மாத்ரு அப்படின்னு வரிசையாக 3 பேரை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமின்னு கொடுக்க வேண்டியது. யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த பிற்பாடு அம்மாவினுடைய பிறந்தாத்து கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது. उदीरताम् उदीरताम् अपरे अपरे परासः उत्परासः उन्मध्यमाः उन्मध्यमाः इतरः इतरः सौम्यासः सौम्यासः असुम् असुम् य ईयुः य ईयुः अवृताः ऋकाः ऋतज्ञाः ऋतज्ञाः तेनो वन्तु इतरः इतरः हवेषु हवेषु அம்மாவினுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. கோத்ரான் गोत्रान् அம்மாவினுடைய அப்பா பேரு
शर्मणः शर्मणः वसुरूपान् वसुरूपान् मातामहान् मातामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि अंगिरसोणः अंगिरसोणः पितरः पितरः नवग्वाः नवग्वाः अथर्वाणः अथर्वाणः भृगवः भृगवः सोम्यासः सौम्यासः तेषाम् वगम् वयम् सुमतौ सुमतौ जिज्ञिगानाम् यज्ञियानाम् अपि भद्रे भद्रे सुमनसे मनसे श्याम श्याम அம்மாவுடைய அப்பா கோத்திரம் கோத்ராண गोत्रान् அம்மாவுடைய அப்பா பேரு शर्मणः शर्मणः वसुरूपान् वसुरूपान् मातामहान् मातामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि आगन्तुनः आयन्तुनः पितरः पितरः मनोजवसः मनोजवसः निष्वाक्ताः निष्वाक्ताः पथिभिः पथिभिः देवयानैः देवयानैः अस्मिन् यज्ञे अस्मिन् यज्ञे अथया मदन्तु सुधया मदन्तु अधिब्रुवन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु ते अवन्तु अस्मान् अस्मान् அம்மாவுடைய அப்பா கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது கோத்ராண गोत्रान् அப்பா பேரு शर्मणः शर्मणः वसुरूपान् वसुरूपान् मातामहान् मातामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि ऊर्जं वहन्तीः ऊर्जं वहन्तीः अमृतम् अमृतं घृतं पयः घृतं पयः कीलालं कीलालं परिसृतं परिस्फुटं स्वधास्थ स्वधास्थ तर्पगतमे तर्पयतमे பித்ருண் पितॄन् கோத்திரத்தை சொல்லிக்க வேண்டியது கோத்ராண गोत्रान् ரெண்டாவது பேரு வரிசையாக 3 வாட்டி ரெண்டாவது பேரே தான் வரும் शर्मणः शर्मणः रुद्ररूपान् रुद्ररूपान् मातुः पितामहान् मातुः पितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि पितृभ्यः पितृभ्यः तथाविभ्यः स्वधाविभ्यः तथा नमः स्वधा नमः पितामहेभ्यः पितामहेभ्यः तथाविभ्यः स्वधाविभ्यः तथा नमः स्वधा नमः प्रपितामहेभ्यः प्रपितामहेभ्यः तथाविभ्यः स्वधाविभ्यः तथा नमः स्वधा नमः गोत्रान् गोत्रान् शर्मणः शर्मणः रुद्ररूपान् रुद्ररूपान् मातुः पितामहान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि तर्पयामि ये चेह ये चेह पितरः पितरः ये ये च नेह नेह यागिश्च यागिश्च विद्मगान् विद्मयान् उचन उचन प्रविद्म प्रविद्म अग्नेः अग्ने तान् तान् वेत्थ वेत्थ यदि ते यदि ते जातवेदः जातवेदः सगाः तयाः प्रत्तम् प्रत्तं वधयाः स्वधया मदन्तु मदन्तु गोत्रान् गोत्रान् शर्मणः शर्मणः रुद्ररूपान् रुद्ररूपान् मातुः पितामहान् मातुः पितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि मधुवाताः मधुवाताः ऋतायते ऋतायते मधुक्षरन्ति मधुक्षरन्ति सिन्धवः सिन्धवः माध्वीः माध्वीः नः नः सन्तु सन्तु ओषधीः ओषधीः गोत्रान् गोत्रान् மூணாவது பேர வரிசையாக 3 வாட்டி சொல்லிக்க வேண்டியது शर्मणः शर्मणः आदित्यरूपान् आदित्यरूपान् मातुः प्रपितामहान् मातुः प्रपितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि मधुनक्तम् मधुनक्तम् उतोषसि उतोषसि मधुमत् मधुमत् पार्थिवम् पार्थिवम् रजः रजः मधु मधु द्यौः द्यौः अस्तु नः अस्तु नः पिता पिता गोत्रान् गोत्रान् शर्मणः शर्मणः आदित्यरूपान् आदित्यरूपान् मातुः मातुः प्रपितामहान् प्रपितामहान् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि அப்புறம் ஸ்திரீ வர்க்கத்துக்கு பண்ண வேண்டியது கோத்ராஹ பேரை சொல்லிக்க வேண்டியது தாஹ வசுரூபாஹ மாதாமகி வதா நமஹ தர்ப்பயாமி கோத்ராஹ தாஹ வசுரூபாஹ மாதாமகி ஸ்வதா நமஹ தர்ப்பயாமி கோத்ராஹ பேரை சொல்லிட்டு தாஹான்னு சொல்லிக்கணும் दाह वसुरूपाः मातामही स्वधा नमः तर्पयामि गोत्राः ரெண்டாவது பேரு दाह
रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः இரண்டாவது பேரு தாஹ ருத்ரரூபாः मातुः पितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः இரண்டாவது பேரு दाह रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः மூணாவது பேரு दाह आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः மூணாவது பேரு दाह आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमः तर्पयामि गोत्राः மூணாவது பேரு दाह आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमः तर्पयामि ज्ञाता ज्ञात ज्ञाता ज्ञात वर्गद्वय वर्गद्वय पितॄन् पितॄन् तथा नमस्तर्पयामि तर्पयामि ज्ञाता ज्ञात ज्ञाता ज्ञात वर्गद्वय वर्गद्वय पितॄन् पितॄन् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि ज्ञाता ज्ञात ज्ञाता ज्ञात वर्गद्वय वर्गद्वय पितॄन् पितॄन् तथा नमः तथा नमः तर्पयामि तर्पयामि ऊर्जम् ऊर्जं वहन्तीः वहन्तीः अमृतम् अमृतं घृतम् पयः विलम्बयः कीलालम् कीलालं परिसृतम् परिसृतं स्वधास्थ तथास्थ तर्पगतमे तर्पयतमे पितॄन् पितॄन् तृप्यत 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 தர்ப்பணம் ஆயிடுத்து உபவீதி போட்டுக்க வேண்டியது. அதாவது வலம் போட்டு பிரதட்சண நமஸ்காரம் பண்ண வேண்டியது. முடிஞ்சவா எழுந்துண்டு அந்த கூர்ச்சத்துக்கு பிரதட்சணம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலாம் அல்லது பாவனையாக நமஸ்காரம் பண்ணிக்கலாம். देवताभ्यः देवताभ्यः पितृभ्यश्च पितृभ्यश्च महायोगिभ्यः महायोगिभ्यः एव च नमस्वधायैः नमः स्वधायै स्वाहायै स्वाहायै नित्यमेव नित्यमेव नमो नमः. नमो नमः. ரெண்டு உபயவம்ச பிதர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தபடியாக பிரதட்சண நமஸ்காரம் முடிஞ்ச பிற்பாடு பிராச்சீனா வீதி போட்டு யதாஸ்தானம் பண்ண வேண்டியது. கொஞ்சோண்டு எடுத்துக்க வேண்டியது. उत्तिष्ठत उत्तिष्ठत पितरः पितरः प्रेत प्रेत शूराः शूराः यमस्य यमस्य पन्थामनवेत पन्थामनवेत पुराणम् पुराणम् धत्ताद् दत्ताद् अस्मासु अस्मासु द्रविणम् द्रविणम् यच्च यच्च भद्रम् भद्रम् प्रणः प्रणः ब्रूतात् ब्रूतात् आगधान् आगधान् देवतासु देवतासु अस्मात् अस्मात् ऊर्जात् ऊर्जात् उभयवंश भयवंश पितॄन् पितॄन् यथास्थानम् यथास्थानम् प्रतिष्ठापयामि. प्रतिष्ठापयामि. மரிச்ச மாதிரி போட வேண்டியது. ஒத்த கூர்ச்சத்துல பண்ணவா இப்படி போட்டுக்க வேண்டியது. ரெண்டு கூர்ச்சத்துல பண்ணவா பித்ரு பிதாமக பிரபிதாமகான்னு ஜீவதிசையில அம்மா இல்லாதவா மாதிரி பிதாமகி பிரபிதாமகி அப்படின்னு ஒரு கூர்ச்சத்திலையும், இன்னொரு கூர்ச்சத்துல சபத்னீக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு போட வேண்டியது. அப்புறமாக கூர்ச்சத்தை அவுத்தர வேண்டியது. இருக்கக்கூடிய அத்தனை எல்லையும் எடுத்துட்டுலாம் வட தெற்கு நுனியாக கையில வச்சுக்கணும். அந்த கூர்ச்சத்தினுடைய அக்ரத்தை நுனிய येषाम् येषाम् न माता न माता न पिता न पिता न बन्धुः न बन्धुः न न अन्यगोत्रिणः अन्यगोत्रिणः ते सर्वे तृप्तिम् तृप्तिम् आयान्तु आयान्तु मया मया उत्सृष्टैः सृष्टैः उषोदकैः उषोदकैः तृप्यत तृप्यत तृप्यत. எல்லா ஜலத்தையும் கவுத்தர வேண்டியது. உபவீதி பூணல பலம் போட்டுக்க வேண்டியது. ஞாபகமாக பூணல பலம் போட்டு பவித்திரத்தை காதல வச்சுக்க வேண்டியது. பவித்திரம் கர்ணே நிதாக பண்ணின கர்மாவை நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்றோம். கையில ஜலம் விட்டுக்க வேண்டியது. துளசி இருந்தா துளசியை கையில போட்டுக்க வேண்டியது.
காயேன வாசா कायेन वाचा மனசா मनसा இந்திரியைர்வா इन्द्रियैर्वा புத்யா बुद्ध्या ஆத்மனா வா आत्मना वा பிரகிருதே प्रकृते ஸ்வபாவாத் स्वभावात् கரோமி करोमि யத்யத் यद्यत् சகலம் सकलं பரஸ்மை परस्मै நாராயணாகத் नारायणायेति சமர்ப்பயாமி समर्पयामि கிருத कृत हिरण्यरूप हिरण्यरूप दर्श दर्श श्राद्ध श्राद्ध आख्यम आख्यं तिलतर्पण तिलतर्पण आख्यम आख्यं कर्म च कर्म च ओम तत्सत् ओम तत्सत् ब्रह्मार्पणमस्तु ब्रह्मार्पणमस्तु கீழே விட வேண்டியது சர்வம் ஜனார்தன பிரீகதாம் வெறும் திலதர்ப்பணம் மட்டும் பண்ணவா திலதர்ப்பண ஆக்கியம் கர்ம ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு ஜலத்தை விட வேண்டியது பவித்ரம் விசிருஜ்ய பவித்திரத்தை பிரிச்சுட வேண்டியது ஆச்சம்ய அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ ரெண்டு வாட்டி வாயை தொடச்சுக்க வேண்டியது தொடச்சுட்டு கையலம்பிக்க வேண்டியது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் பண்ண ஹிரண்ய ஸ்ராத்தமோ தர்ப்பணோ பண்ணதுக்கு சபலம் அந்த கர்மா சபலமாகிறதுக்காக தத்தம் பண்றது ஆத்து வாத்தியாருக்கு தத்தம் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிராமணனுக்கு தத்தம் பண்ணலாம் இந்த மாதிரி பழம் எக்கிஞ்சித்து யதாசக்தி தட்சிணையை வைக்க வேண்டியது வச்சுட்டு அதுல ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்க வேண்டியது हिरण्यगर्भ गर्भस्थं हेमबीजं विभावसोः अनन्त पुण्यफलदं अतः शान्तिं प्रगच्छ मे कृत हिरण्यरूप श्राद्धं तिलतर्पण आख्यं कर्म सांग सफल सिद्ध्यर्थं तत्फल स्वीकरणार्थं यत्किञ्चित् हिरण्यं सदक्षिणाकं सताम्बूलं ब्राह्मणाय तुभ्यमहं संप्रददे नमः नमः ஓம் தத்சத் அந்த ஜலத்தை கீழே விட வேண்டியது விட்டுட்டு சமர்ப்பணம் பண்ண வேண்டியது வாத்தியாருக்கு இதோட தர்ப்பணம் பூர்த்தியானது